பெருமாள் சாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா விதி வலியது அப்படிங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா 32வது கருத்தரங்கம் அப்படிங்கிறதுனால நிச்சயம் எல்லாம் நிறைய கருத்துக்கள் நம்மளுடைய கருத்தரங்கில் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான். பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 32வது கருத்தரங்க நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த அறக்கட்டளையார் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் ஜோசியத்தில் பல 100 1000 கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த ஜோதிடத்துறையில் இருக்குது. ஜோசியம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் மாதிரி. அதில் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் ஒரு எளிசாக ஒரு குளித்து முத்தெடுத்துட முடியாது அப்படிங்கிறது உண்மையான மேட்ரு தான். அப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்து நாம் அவருடைய விதியை தீர்மானம் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்து கணிச்சதையுமே பார்த்ததையுமே முடிவு பண்ணக்கூடிய சில சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகனுடைய விதி அப்படிங்கிறது தான் அவர் பிறந்த லக்னம். ஒருத்தர் சாதாரணமாக விதிப்பயன் இல்லாமல் ஒருத்தருக்கு லக்னம் பலமாக இருக்காது. அது அவருடைய போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கு. அடுத்தது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது நான் செய்த புண்ணியமும் என்னை பெற்ற தாய் தகப்பன் செய்த புண்ணியமும் அவர்களை பெற்ற தாத்தா பாட்டி செய்த புண்ணியமும் கலந்து ஒரு ஜீவனாக நான் பிறப்பது, அதாவது லக்னாதிபதி ஜோதிட அதாவது ஜாதகர் பிறப்பது என்பது உண்மை. அடுத்தபடியாக 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே பாக்கியஸ்தானம். இப்போ இந்த 9ஆம் இடத்தை பற்றி எனக்கு முன்னாலே பேசிய அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. ஒருத்தருக்கு 9ஆம் இடம் வலுவானா அதை விட வேற விஷயமே இல்லை அப்படிங்கிறது. அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இருக்கிறதுலையே மகாலட்சுமி ஸ்தானம் அப்படிங்கிறது. அப்போது அந்த 1, 5, 9 இந்த 3ம் சிறப்பாக இருக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் நமது முன்னோர்கள் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கு இதெல்லாம் கலந்து தான் ஒரு ஜாதகராக உருவாகிறாங்க. அப்போது இந்த லக்னம் மட்டும் வலுத்தா ஒரு ஜாதகர் எப்படியெல்லாம் இருப்பார், அந்த ஜாதகத்தை பார்த்ததுமே எப்படி இவருக்கு லக்னம் வலுத்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன கணக்கு. லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தா லக்ன பலம் உண்டு. அவருக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அவர் அதை செய்து முடிப்பார். வாழ்க்கையில் போராட்டம் வர்றது சகஜம்தானே. ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக இருந்தால் எப்படி பொழப்புத்தனம் பண்ணுறது? ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தை போராடி ஜெயிக்கக்கூடியவர் அப்படின்னா லக்ன பலமாக இருக்கணும். அப்போது லக்னாதிபதி வர்க்கோத்தம் அடைஞ்சால் லக்ன பலம் உண்டுன்னு இன்னொரு அமைப்பு. வர்க்கோத்தமம் அப்படின்னா என்னது? இப்போ லக்னாதிபதி இப்போ ஒரு குரு பகவான் வச்சுக்கலாம். அந்த குரு பகவான் இப்போ தனுசில் இருக்கார் ராசி கட்டத்தில். நவாம்ச கட்டத்திலேயே அதே குரு பகவான் அங்கே லக்னாதிபதியாக தனுசில் இருந்தார்னா அதுக்கு பேர் வர்க்கோத்தமம். அப்போ இந்த வர்க்கோத்தமம் படித்த அந்த லக்னாதிபதி எல்லாம் லக்னக்காரர்கள் எல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து அதை வெளியில் மேலே வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் அவருக்கு பகவான் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அடுத்தபடியாக லக்னாதிபதி ஆட்சி உச்சமடைந்தால் லக்ன பலம் உண்டு. ஒருத்தருடைய லக்னம் ஆட்சி வீடாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவர் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஜெயிச்சு அதை நிவர்த்தி பண்ணி மேலே மேலே முன்னேறக்கூடியவர்னு அர்த்தம். லக்னத்தை சுபகிரகங்கள் பாற்றால் அப்படின்னு ஒரு கணக்கு. இந்த சுபகிரகங்கள் பார்வை பற்றாலே அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது நிவர்த்தியாகும். ஆரோக்கியமான வாழ்வு, வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம், இதை எல்லாத்தையுமே கொடுக்கறது ஒருத்தருடைய பார்வை பலம். லக்னத்தை குரு பார்த்தாலும் அவர் எந்த நிலையில் நின்று குரு பார்த்தாலும் லக்னம் பலம் உண்டு. அப்போது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவானே ஒருத்தருடைய லக்னத்தை பார்த்தா அந்த லக்னம்
ரொம்ப ரொம்ப வலுவானதாக ஆகு அப்படிங்கிறது. அப்போது 5ஆம் இடம்னு சொன்னோம். இந்த 5ஆம் அதிபதி அப்படின்னா அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. அதாவது ஒரு ஜாதகருடைய தகப்பனார், அவருடைய அப்பா, தாத்தா, இப்படி வம்சாவளியிலேயே வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான் 5ஆம் அதிபதி. அந்த 5ஆம் அதிபதி கண்டிப்பாக ஒருத்தருக்கு வலுவாக இருக்கணும். இப்போ வலுவில்லை, வலுவாக இருக்குதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்த மாத்திரத்திலேயே 5ஆம் அதிபதி 5லேயே இருந்தாலும், அந்த 5ஆம் அதிபதி 5 பார்த்தாலும், 1 9 அதிபதிகள் 5 பார்த்தாலும், 5ஆம் இடத்தையோ அல்லது 5ஆம் அதிபதியோ குரு பார்த்தாலும், சுப நட்சத்திர சாரத்தில் இருந்தாலோ, பாவகிரகங்களின் சேர்க்கை இல்லாதிருந்தாலோ, 5ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இல்லாதிருந்தாலோ பூர்வ புண்ணிய பலம் உண்டு. இப்போ பூர்வ புண்ணிய பலம் இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? பூர்வீக சொத்து, தாத்தா சொத்து, அவர் அறவழியில் சம்பாரித்து நல்ல சொத்துக்களை அவர் நல்ல பேரோடும் புகழோடும் இருந்து அடுத்த வம்சாவளிக்கு அவர் விட்டுட்டு போகிறாரு. அடுத்தது அந்த வம்சாவளியிலேயே வரக்கூடிய அந்த கிரக தோஷங்கள் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா இந்த ஜாதகருடைய கிரக அமைப்புகள் நல்ல அருமையான வலுவோடு இருக்கும்னு அர்த்தம். அப்போது தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்யக்கூடிய அந்த நன்மைகள் இப்போ இந்த ஜாதகருக்கு ஒரு ஜாதக கட்டங்களில் நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா போன ஜென்மத்தில் ஏதோ செய்திருக்கக்கூடிய பாவக்கணக்கு இங்கே இப்போ நம்மளை காட்டுதுன்னு அர்த்தம். அப்போது போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் கணக்கு தான் பூர்வ புண்ணியங்கிறத நாம் எடுத்துட்டோம்னா இந்த ஜென்மத்தில் அதை நாம் குறைக்கிறதுக்கு பார்க்கணும். குறைக்கிறதுன்னா எப்படி? ஒருத்தருக்கு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும், உடல் உபாதைகள் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தாலும், அவங்களுக்கெல்லாம் தன்னால் இயன்ற ஒரு பொருளுதவியோ சப்போர்ட்டோ பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பாவக்கணக்கு கம்மியாகி புண்ணிய கணக்கு அதிகமாகுன்னு சாஸ்திரம் சொல்கிறாங்க. சும்மா தான தர்மத்தை நிறைய கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் ஒருத்தர் அந்த சமயத்தில் போய் ஒரு நல்ல உதவியாக நின்னாலே போதும். அது அவங்களுக்கு பாவக்கணக்கு கம்மியாகி சுபக்கணக்கு அதிகமாகும்னு அர்த்தம். அப்போ ஒருத்தருடைய 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு பலவிதமான தொல்லைகள் சேர்றது. 5ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு அவங்க குழந்தைகள்னால பலன் உண்டு. 5ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்களுடைய பூர்வ புண்ணியம் சொத்து பத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அவங்க மேல்நிலை படிப்புகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட டிகிரி படிக்கக்கூடிய படிப்புகள் எல்லாத்தையுமே அந்த 5ஆம் இடம் அள்ளி தந்துடுவார். 9ஆம் அதிபதி இப்போ 9ல் இருந்தாலும், 9ஆம் அதிபதி 1 5ல் இருந்தாலும், 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதியே பார்த்தாலும், லக்ன சுவர்கள் பார்த்தாலும், 9ஆம் இடத்தை அல்லது 9ஆம் அதிபதியை குரு பார்த்தாலோ ஜாதகருடைய பாகியஸ்தானமும் தகப்பன் ஸ்தானமுமான 9ஆம் இடம் பூர்ண பலம் உண்டு. இப்போ இந்த 9ஆம் இடமும் சேர்ந்து ஒருத்தனுக்கு வலுத்து வரணும்னா இந்த ஜாதகருடைய அப்பா பல நல்ல காரியங்களை செய்திருக்கணும், தான தர்மங்கள் செஞ்சுருக்கணும், ஏழைபாளைகளுக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கணும், கெடுதல் செய்யாமல் நல்லதையவே நினைக்கக்கூடிய மனசனாக அவர் இருந்திருந்தா இந்த ஜாதகருக்கு 9ஆம் இடம் நல்லா இருக்கும். ஜாதகம் அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 9ஆம் இடம் கேட்டால் இது தகப்பன் வம்சாவளியிலேயே வரக்கூடிய ஒரு தோஷத்தை காட்டுது. அப்போ நாம் இந்த ஜென்மத்தில் அந்த காரியத்தை, அதாவது கெடுதலான காரியத்தை செய்யாமல் விட்டா நமக்கு பின்னாடி நம்ம வம்சாவளியில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த தோஷம் வராது. அப்போது இந்த 1 5 9 அப்படிங்கிறது விதிப்படியே அமையணும். ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக விதிப்படியே அமையணும். விதி மாறி, அதாவது பாவ கணக்குகள் அதிகமாகி ஒரு கர்ப்பம் கூடுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஜாதகத்தை எடுத்தால் அந்த ஜாதகத்தில் 1 5 9 கண்டிப்பாக கெட்டு தான் போயிருக்கும். அப்போ 1 5 9 கெட்டால் ஒரு ஜான் ஏறுனா ஒரு முளம் சறுக்கும், ஒரு ஜான் ஏறுனா ஒரு முளம் சறுக்கும். அப்போ இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது என்னென்னா ஒரு ஜாதகருடைய பிறந்த லக்னம், பிறந்த நேரம். ஒரு தாயினுடைய கருவிலிருந்து ஒரு குழந்தை வெளிவருது அப்படின்னா
அது நார்மலாக வந்தாலும் சரி, சிசரியனில் வந்தாலும் சரி, அந்த தொப்புள் கொடி உறவு வெட்டுறாங்கல்ல, அந்த நேரம் தான் இந்த குழந்தை இந்த பூமியினுடைய சுவாச காற்றை எடுக்கக்கூடிய டைம் தான் ஒரு குழந்தை பிறந்ததாக அர்த்தம். அப்போ அந்த குழந்தை அந்த நேரம் தான் பிறந்திருக்குன்னா அதுதான் லக்னம். அப்போ அது விதிப்படி பூமியை தொடுது. அப்போ இது ஏற்கனவே ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு முதல்ல கரு உருவாகும் போதே அது முடிவாயிருச்சு. அப்போ அந்த முடிவாயிருச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த விதி யாருடைய விதியாக இருக்கு? நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன விதி. எங்கள் தாத்தா ஒரு 20 லட்ச ரூபாய ஒரு பேங்கில் போட்டு ஒரு 10-30 வருஷத்துக்கு மேலே போட்டிருந்தாரு, அதில் சொத்து சம்பாதிச்சிருந்தாருன்னா அந்த பலனை நான் தானே அனுபவிப்பேன். அதே தாத்தா ஆகாத செயலை செய்துட்டு போயிருந்தாருன்னா அந்த பாவ கணக்கு என்ன சும்மா விடுமா? அப்போ அதனுடைய பலன் தான் அந்த ஜாதகத்தில் வரக்கூடிய பலன்கள். அதுதான் அதாவது நான் அப்படிங்கிறது 1ஆம் இடம் லக்னம், 5 அப்படின்னா பூர்வ புண்ணியம், 9ன்னா தகப்பன் வம்சாவளியும் சேர்த்தி சொல்லக்கூடியது பாகிஸ்தானம் சொல்கிறது. இந்த 3ம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக அமையணும்னா ஒருத்தருடைய விதி வெளியே தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாம். இப்போ மகர லக்னத்தில் ஒருத்தர் மகர ராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தா அவங்களுக்கு உத்திரம், மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசி, 2, 3, 4 பாதம் அப்படிங்கிறது தான் மகர ராசி. அப்போது உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டத்தில் 1, 2, இந்த 9 பாதங்கள் கொண்டது தான் இந்த மகர லக்னம். ஒருத்தர் மகர லக்னத்தில் மகர ராசியில் பிறந்தா அவருக்கு முதல் திசை நடக்கிறது உத்திராடத்தில் பிறந்திருந்தால் சூரியன் திசை தான் ஃபஸ்ட்டு வரும். ஒரு 4 வருஷம் இருக்குதுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். சூரியனுக்கு அடுத்தது சந்திரன் திசை வரும். இப்போ சூரியன் அப்படின்னா மகர லக்னத்துக்கு அவர் 8 குடையவராக வர்றார், யோகாதிபதி இல்லை. அடுத்தது திருவோணம் அப்படின்னா சந்திரன். இப்போ சந்திரன் இந்த லக்னத்துக்கு 7 குடையவராக வர்றாரு, பாதகத்தை செய்யக்கூடிய இடத்துல. அவள் சந்திரன் திசை 10 வருஷம் போச்சு. அடுத்தது செவ்வாய் திசை, இது ஓரளவுக்கு மத்தியமமான திசையாக இருக்கும். அடுத்தது ராகு திசை 18 வருஷம் அப்படின்னா ராகு கேதுகள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வச்சு, அதாவது நம்முடைய கர்மா வினையை வச்சு தான் அந்த ராகு கேதுகள் அமையுங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போது அந்த ராகு கேதுகள் 18 வருஷம் அந்த ராகு திசை நடக்குதுன்னா நம்ம கர்மா நல்லா இருக்கணும். இல்லாத பட்சத்தில் அது லக்னத்துக்கு 1, 3, 6, 10 இல்லாமல், உபஜயஸ்தானத்தில் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல நின்று மாட்டிச்சுன்னா அந்த 18 வருஷ திசையும் நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அடுத்தது இப்போ இந்த 18 வருஷம் அப்படிங்கிறது சூரியனில் ஒரு 4 வருஷம், சந்திரனில் 10, 14, செவ்வாயில் ஒரு 21, குரு பகவான் இந்த ராகு பகவானில் 18, 39 வருஷம், கிட்டத்தட்ட 40 வருஷம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது குரு பகவான் வர்றார், அவர் 16 வருஷம், அவர் 3-12 கூடியவர். என்னாச்சு? 56 வருஷம் வச்சு 56 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இதுதான் விதின்னு பேசுகிறோம். அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தால் ஏற்கனவே முடிவாகி போச்சு, இந்த நேரத்தில் தான் இந்த குழந்தை பிறப்பாருன்னு. அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகத்தில் இந்த 1, 5, 9ங்கிறது கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது. பார்த்த மாத்திரத்திலேயே தெரிஞ்சுக்கலாம் இது வலி, அதாவது விதி வலியுதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகம்தான். அப்போ விதி வலுக்கணும் அப்படின்னா நல்ல காரியங்களில் ஈடுபடணும், நல்ல சமாச்சாரத்தை செய்யணும், 10 பேர்த்துக்கு இல்லைனாலும் 4 பேர்த்துக்கு நல்லதை செய்யணும். அப்போ இந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நல்லதாக அமையும். சரிங்களா? இது காலபுருஷ தத்துவப்படியே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு ஜோதிடத்தை படிக்கிறதுக்கு முதல்ல அப்படிங்கும்போது காலபுருஷ தத்துவத்தை மேசத்திலிருந்து நாம் மீனத்தை வரைக்கும் எடுத்து பார்த்துட்டோம்னா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் ஆட்சியாக காட்டுது. அப்போ ஆட்சியாக காட்டக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் அதே மாதிரி வருமானா வராது. இப்போ லக்னாதிபதி, இப்போ மேச லக்னம்னு எடுத்துட்டோம்னா லக்னாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி மேசத்தில் ஆட்சியில் இருக்கார். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் எப்படி வேணாலும் இருப்பார் இல்லைங்களா? இப்போ அவர் என்ன குறி காட்டுறாரு அப்படிங்கிறத தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு பலன் ஓடும். இப்போ மேச லக்னத்துக்கு செவ்வாய் போய் 6ல் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், சத்துருன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜாதகருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? இந்த ஜாதகர் முன்னேறக்கூடியவரா? இல்லை 8ல் இருக்குது, விரயஸ்தானத்தில், அவமானஸ்தானத்தில்,
கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அக்கப்போர்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான் அந்த 6, 8 எல்லாம். அதுவும் சாதகம் இல்லை. 12ல் மறைகிறாருன்னு வச்சுக்கோங்க, முன்னேற்ற தடையை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். இப்போது ஒருத்தருடைய விதி வலியுதுன்னு சொல்கிறதுக்கு இதுதான். அப்போ இந்த ஜாதக ரீதியாக நாம் பார்க்கக்கூடியது முதல்ல 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய விதிப்பயன் பலமாக இருந்தால் ஒரு ஜாதகருக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்ததையுமே முதல்ல 1, 5, 9 பார்க்கணும். அடுத்தது அவருடைய ஆயுள் ஸ்தானம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். அடுத்தது தொழில், ஜீவனஸ்தானம், தனஸ்தானம்னு ஒவ்வொன்றும். ஆனால் விதிப்படி இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருந்தால் நல்ல கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல நிச்சயமாக நிற்கும். பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு அப்படின்னா யோகாதிபதிகள் எல்லாம் பாவியாகவும் பாவிகள் எல்லாம் வலுத்து உட்காந்துக்குவாங்க. என்னுடைய ஆய்வில் நான் பார்த்த ஜாதகங்களில் பல 100 ஜாதகங்களில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத நான் எடுத்து சொல்லி அவங்களும் ஆமாம் அது மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்குதுங்கிறத ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் அந்த ஜோசியம் பார்க்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அனுபவம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் நாம் கடைசியாக சொல்லி அனுப்புறதில் இதைத்தான் சொல்லுவேன். போன ஜென்மத்தை விட்டுருங்க, இந்த ஜென்மத்தில் நல்லதை செய்யுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லுங்கள். சிறப்பாக பிடிச்சி அன்னதானம் போட்டு பூரா அமக்களம் பண்ணலான்னு பரவாயில்ல, ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணாமல் இருங்க. இது அடுத்த வம்சாவளியை பாதிக்கக்கூடிய சமாச்சாரம். கெடுதல் பண்ணால் நல்லதை செஞ்சால் நல்லதை நினச்சா அடுத்த வம்சாவளியை நல்லதாகவே உண்டு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது கண்டிப்பாக நடக்கும்னு தான் நான் சொல்லி கடைசியில் அவங்களுக்கு ஜாதகத்தை கும்பிட்டு கையில் கொடுப்பேன். சரிங்களா? அதனால் ஒருத்தர் என்னதான் பேசினாலும் சரி, விதி வலுக்கில், விதி பலமாக இல்லை, 1, 5, 9 கெட்டு போச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் ஒரு ஜார் ஏறுனா ஒரு முழம் சறுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி அடுத்த வம்சாவளியை நாம் வளர்க்கணும். நாம் சிறப்பாக அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லபடியாக அமையணும் அப்படின்னா முதல்ல நாமும் நல்லதை செய்கிற கற்றுக்கணும். நல்லதை நினச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு, என்னுடைய பெயர் எஸ். பெருமாள் சாமி, கமலம் ஜோதிட நிலையம், கணக்கம்பாளையம், திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 25, 26 வருஷமாக இந்த ஜோதிடத்துறையில் இருக்கேன். என்னுடைய செல் நம்பர் 9791265224. வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக விதி வலியது அப்படிங்கிற தலைப்பில் மிக அற்புதமாக பேசிய பெருமாள் சாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலமுருகேஸ்வரர் சார் பொன்னாடை போட்டுகிறார்.